கொடைக்கானல் கிளாவரை கிராம வனப்பகுதியில் நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு குறித்து ஆய்வு செய்ய புவியியல் தொழில்நுட்ப துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். இந்நிலையில் களத்திலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் நேரலையில் இணைகிறார். ஜாஃபர், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த ஆய்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிச்சயமாக பாலவேல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் கிளாவரை கிராமமானது அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் பிரதான தொழிலாக விவசாயத்தையும் செய்து வருகின்றனர். இந்த கிளாவரை கிராமத்திற்கு குடிநீருக்காக ஆனைமலை புலிகள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள செருப்பன் ஓடை பகுதியிலிருந்து குடிநீர் தேவைக்காகவும் மற்ற விவசாய பணிகளுக்காகவும் குடிநீர் மற்றும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்த நிலையில் தண்ணீர் வராமல் இருந்துள்ளது. இதனை அறிந்த பொதுமக்களில் சிலர் அந்த ஓடை பகுதிக்கு சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நடந்து பார்த்தபோது தூரத்தில் இங்கி வாய்க்கால் பகுதியில் சுமார் 300 அடி தூரத்திற்கு பிளவானது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் இந்த காட்சிகள் அனைத்தையும் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் மேலும் செய்தி தொடர்ந்து இன்று கொடைக்கானல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் புவியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ளிட்டோர் வர உள்ளனர். இது குறித்து இந்த பகுதியில் ஓடை பகுதியில் இருக்கும் இந்த ஊர் பொதுமக்களிடமே நாம் தற்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். பாலா, வணக்கம். என் பேர் கண்ணதாசன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிளாவரை கிராமத்திலிருந்து பேசுறேன். எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி வரல. எங்க மக்கள் கிளாவரை மக்கள் வந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இது நாங்க சுட்டி காட்டியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய விசுவாகி இன்னைக்கு நம்மளுடைய சேனலுங்க வந்திருக்காங்க. ஜாபரன் இந்த செருப்பன் ஓடையிலிருந்து இங்கே கிளாவரைக்கு வந்து 3 இன்ச்சு இரும்பு ஓஸ் வந்து போட்டு கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து செருப்பன் கிளாவரை டேங்கு தடை. இது மக்கள் வந்து அச்சமடைஞ்சுதான் இருக்காங்க. இந்த ஆய்வு குறித்து இன்னும் சற்று நேரம் அனைவரும் இந்த ஆய்வில் சுமூகமான ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கின்றனர்.